திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த நீண்ட நாள் விவசாய பிரச்சனை, இந்த மக்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஆனமலையாறு நல்லாறு திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்க போராடி வருகிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் மரியாதை சவர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், திரு கேசி கருப்புணர் அவர்கள் கேரளா மாநிலத்துக்கு சென்று கேரளா முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. இரண்டு அரசும் உயர்மட்ட குழுவை அமைக்கலாம். அந்த உயர்மட்ட குழு கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கேரளா முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார். 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்றைக்கு கேரளாவுக்கு அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகாரி கேரளாவுக்கு சென்றார்கள். அங்கே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் திமுக ஆட்சியாளர். ஒரு நீண்ட கால பிரச்சனை. உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை பெற்றுத் தருவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தூதுவராக இருந்து நீங்க நீண்ட நாட்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஆனைமலையார் நல்லாறு திட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க முயற்சி எடுத்தோம். ஆனா இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடப்பிலே போட்டு விட்டார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் நாட்டுக்கு நல்லது செய்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் இந்தியா கூட்டணியை ஒரு அங்க வைக்கின்றீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது. கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி. ஆக இரண்டுமே இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றீர்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள்.